ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான சனிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாங்க. நாங்கள் நலமாக இருக்கிறோம். இன்னைக்கு சனிக்கிழமை நமது ராசிக்கு ஸ்பெஷலாக என்னென்ன விஷயங்கள் காத்திருக்கிறது, அதிர்ஷ்ட நிறம் என்ன, அதிர்ஷ்ட என்னென்ன, காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும், திருமண வாழ்க்கை எப்படி அமையும், பொதுவான நமது ராசி பலன்கள் எப்படி இருக்குங்கிற யூனிக்கான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலன்களை இந்த வீடியோ நமக்கு தொகுத்து வழங்கியிருக்கிறோம். அதனால இந்த வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. மேலும் இதுவரைக்கும் நமது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஆதரவு தரும் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு வாங்க இன்னைக்கு சனிக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்ப போகலாம். இன்றைய தினம் 2024 வருடங்க ஜூன் மாதம் 15ஆம் தேதி சனிக்கிழமை. தமிழ் வருடத்துல குரோதி வருடம் ஆனி மாதம் முதல் நாள். இன்றைய தினம் தமிழ் மாத பிறப்புங்க. ஆனி மாதம் இந்த தினத்துல பிறந்திருக்கிறது. இன்றைய தினம் கரிநாளாகவும் அமைந்துள்ளதுங்க. இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களா இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை நான் மனப்பூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் எவர். இன்னைக்கு நமது தனுசு ராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, இந்த தினம் ராசிக்கு 5ஆம் இடத்துல 5 கூடிய செவ்வாய் பகவான் வலுவாக ஆட்சி பலம் பெற்றுள்ள ஒரு அற்புதமான ஒரு யோகமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதுங்க. ஸோ இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் தவிர இன்றைய தினம் மிகச்சிறப்பான வகையில 3ஆம் இடத்துல சனியும் 4ஆம் இடத்துல ராகுவும் இருக்கிறார்கள். 6ஆம் இடத்துல குரு பகவான், 7ஆம் இடத்துல புதன், சுக்கிரன், சூரியன் என 3 கிரக சேர்க்கையும் ஏற்பட்டுள்ளதுங்க. ஸோ எல்லா விதமான கிரக அமைப்புகளும் உங்களுக்கு பெரும்பாலான கிரக அமைப்புல சாதகமா இருக்கிறதுனால இன்றைய தினம் நீங்கள் மிக மிக மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில நல்ல ஒரு பிரச்சனைகளை தீரக்கூடிய வாய்ப்புகளை பெறுவீங்க. எந்த வகையில பிரச்சனைகள் தீரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப காலமா இருக்கக்கூடிய சொத்து தகராறுகள் முதற்கொண்டு உங்களுக்கு சொத்து சம்பந்தமான வில்லங்கங்கள் பிரச்சனைகளும் நீங்கக்கூடிய அதிர்ஷ்டம் இன்னைக்கு சூப்பராக இருக்குங்க. புதிதாக உங்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் உங்க கைக்கு வரக்கூடிய நல்ல வாய்ப்புகளை இப்பொழுது உருவாக்கி கொள்ளக்கூடிய தன்னம்பிக்கை உங்களுக்கு மேம்படுங்க. இதுவரைக்கும் ஏதாவது வம்பு வழக்குகளோடு இருக்கக்கூடிய சொத்துக்கள் கூட இப்பொழுது உங்களுக்கு பக்கம் தீர்ப்பாகி உங்களுக்கு சாதகமாக உங்க சொத்துக்கள் கைக்கு வரக்கூடிய யோகம் இருக்குங்க. நீங்களும் புதிதாக அசைய சொத்துக்களை வாங்குவீங்க. வீடு, மனை, நிலம், தோட்டம் போன்ற ஏதாவது ஒரு அசைய சொத்துக்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. இறை வழிபாடுகள், ஆன்மீக பணிகள்ல கூட இன்னைக்கு உங்களுக்கு ஈடுபாடு அதிகரிக்கும். நிறைய அனுபவங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நாளுங்க. மிகச்சிறந்த ஆசானாக அந்த அனுபவங்கள் உங்களுக்கு இன்னைக்கு செயல்படும். வெவ்வேறு வகையில அந்த அனுபவங்கள் கிடைக்குங்க. இன்றைய தினம் உங்க வீட்டு மருமகன் அல்லது மருமகள் வழியில நீங்க அனுசரித்து போறது நல்லது. எதிர்பாராத சில செலவுகள் ஏற்படலாம். அதனால சேமிப்புகள் குறையும். செலவுகள் பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுங்க. அப்பதான் திடீர் நெருக்கடிகள் ஏற்படாம நீங்க திடீர் செலவுகளை சமாளிக்க முடியும். சமுதாய வலைத்தளங்கள்ல நீங்க கருத்துக்களை தெரிவிக்கிறதுல நீங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. அவசரப்படக்கூடாது. இன்றைய தினம் ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்ல ஏதாவது நீங்க கமெண்ட் போடுறீங்க அப்படின்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாக நீங்க கமெண்ட் போட்டுடுங்க. சர்ச்சைக்குரிய விஷயங்களை கமெண்ட்ல நீங்க தெரிவிக்க கூடாது. வியாபாரிகளுக்கு உங்க வியாபாரத்துல நல்ல மாற்றமான சூழல் ஏற்படும். அது உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி தருங்க. உத்தியோக பணியில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் இன்னைக்கு காரியங்கள் வேகமாக முடியுங்க. துரிதமாக உங்க காரியங்களை முடித்து நிறைய வெற்றிகளை பெறக்கூடிய யோகம் இருக்குங்க. மேலும் உத்தியோகத்துல உங்களுக்கு பதவி உயர்வுகள் கிடைக்கக்கூடிய ஒரு கெத்தான ஒரு நாளாகவும் இன்னைக்கு அமைதுங்க. உங்களுடைய நிலை ஒரு படி உயரக்கூடிய யோகம் இருக்குங்க. எனவே அதை நீங்க சிறப்பாக பயன்படுத்தி கொண்டு நீங்கள் உங்களது புதிய காரியங்கள் எல்லாத்தையுமே இப்போது நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாங்க. அலுவலக பணிகள் ரீதியாக உங்களுக்கு நல்ல சூழ்நிலை இப்போது சாதகமாக இருக்கு. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சின்ன சின்ன பிரச்சனைகளுக்காக எல்லாம் நீங்க மனமுடைந்து போகக்கூடாதுங்க. ஏன்னா அடிக்கடி மனமுடைந்து போவதனால உங்களது உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் கெட்டு போக வாய்ப்பு இருக்குங்க. அதை மட்டும் தவிர்த்து விடுங்கள். நீங்க எல்லாமே சரியாகிடுங்கிற ஒரு தன்னம்பிக்கையோடு நீங்க செயல்பட வேண்டியது ரொம்ப முக்கிய நண்பர்களே. உங்களுக்கு கண்டிப்பாக செல்வாக்கான சூழ்நிலை இருக்கு. அதை நீங்க மனசுல வச்சு செயல்படுங்க. உங்க பணம் எங்கெங்கெல்லாம் செலவாகுது அப்படின்றத நீங்க கண்காணிக்கணும். ஏன்னா சட்டியில எங்கெங்கெல்லாம் ஓட்டை இருக்குன்னு தெரிஞ்சாதான் அந்த ஓட்டையை அடைக்க முடியும். உங்க பணத்தை சேமிக்க முடியும். சட்டியில் இருக்கக்கூடிய தண்ணீர் சேமிக்கிற மாதிரி உங்க பணத்தை நீங்க சேமிக்கணும் அப்படின்னா உங்க பணம் எங்கெங்கெல்லாம் போகுது அப்படின்றத நீங்க லிஸ்ட்டை போட்டு நீங்க கண்காணிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அப்படி கண்காணிக்கலைன்னா வருங்காலங்களில் உங்களுக்கு சிக்கல் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. கொஞ்சம் கவனமாக நீங்க உங்களது பண பரிவர்த்தனைகள் எல்லாத்தையுமே கண்காணிக்கிறது ரொம்ப அவசியம். இந்த தினம் புதிய நண்பர்கள் உங்களுக்கு நிறைய பேர் கிடைப்பாங்க. அவர்கள் மூலமாக உங்களது அறிவு பசி தீரக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க. அற்புதமான ஒரு நாள் நண்பர்கள் மூலமாக நன்மைகள் உண்டு. காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை வென்ற காதலுடனான காதல் வாழ்க்கையில இந்த தினம் சின்ன சின்ன ஏமாற்றங்கள் ஏற்படலாங்க. ஆனா உங்க தைரியத்தை அது எந்த வகையிலும் அசைத்து பார்க்காது. இருந்தாலும் காதல் வாழ்க்கையில சின்ன ஏமாற்றங்கள் இருக்கும்போது அதை நீங்க கண்டிப்பாக எதிர்கொண்டு அதை நீங்க சரியாக திட்டமிடல் மேற்கொண்டு நீங்க அதை பொறுத்து கொண்டு போவதுதான் ரொம்ப முக்கியம். நீங்க தேவையில்லாத பேச்சுக்களையும் செயல்பாடுகளையும் இன்னைக்கு பேசிடக்கூடாதுங்க. கொஞ்சம் கவனமா இருங்க. இன்றைய தினம் உங்களது அன்பை பார்த்து உங்க மனக்குறைந்த காதலால் உற்சாகமாகக்கூடிய யோகம் இருக்குங்க. இருந்தாலும் சின்ன சின்ன ஏமாற்றங்களும் உங்க காதல் வாழ்க்கையில இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. கொஞ்சம் கவனமா இருங்க. இன்றைய தினம் சில நெருக்கமான நண்பர்கள் அல்லது பழைய
தெரிந்தவர்களை நீங்க சந்திப்பீங்க. ரொம்ப காலமா சந்திச்சிருக்க மாட்டீங்க. அந்த மாதிரி நபர்களை நீங்க சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அதன் மூலமாக நீங்கள் கடந்த கால நினைவுகளை வெளிக்கொணரக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க. திருமண மாணவர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள். இன்றைய தினம் நீங்க 3ஆம் நபர் தலையிட்டே உங்களுக்கும் உங்க வாழ்க்கை துணைக்கும் இடையில அனுமதிக்க கூடாது. ஏன்னா மற்றவர்களின் தலையீடுகள் மூலமா தான் உங்க வாழ்க்கை துணையுடனான உறவு பாதிக்கப்படலாம். ஸோ யாராக இருந்தாலும் சரிங்க, நீங்க உங்க வாழ்க்கை துணைக்கு நடுவுல நீங்க உங்களுக்கும் உங்க வாழ்க்கை துணைக்கும் நடுவுல யாரையும் அனுமதிக்காதீங்க. எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் நீங்களே உட்கார்ந்து பேசி அந்த பிரச்சனைகளை சுமூகமாக முடிக்கிற முயற்சிகளை மேற்கொள்ளுங்க நண்பர்களே. இன்றைய தினம் அற்புதமான ஒரு நாள்ங்க. நீங்க திடீர்னு சில காரியங்கள் உங்க பிளான் படி நடக்காம சில மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய சூழல்களும் உருவாகலாம். அப்படி நீங்க உங்களோட சூழ்நிலை தகுந்த மாதிரி உங்க திட்டங்களை மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்ளலாம்னு கேட்டீங்கன்னா தாராளமாக ஏற்படுத்திக் கொள்ளலாம். உங்க மனசை நீங்க கண்டிப்பாக வலிமையாக வைத்துக் கொள்ள வேண்டும். சின்ன சின்ன தோல்விகளுக்காக எல்லாம் நீங்க உங்க தன்னம்பிக்கை விட்டுறக்கூடாதுங்க. தன்னம்பிக்கையோடு செயல்படுங்கள். இன்னைக்கு அதிகமான வெற்றிகள் உண்டு. உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமா இருங்க. ஆரோக்கியத்துல சின்ன சின்ன பிரச்சனை ஏற்பட்டா அதுக்கெல்லாம் நீங்க அலட்சியம் இல்லாம தகுந்த மருத்துவ ஆலோசனைகள் எடுத்துக்கொள்வது நல்லதுங்க. வியாபாரத்துல இன்றைய தினம் நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலை ஏற்படுங்க. குறிப்பாக கூடுதல் புரியக்கூடிய நண்பர்களுக்கெல்லாம் உங்க பார்ட்னர் கூட பங்குதாரர்கள் மூலமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் இப்பொழுது அகலக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே. சின்ன சின்ன பிரச்சனைகள் புதிதாக ஏற்பட்டாலும் நீங்க பொறுமையாக அதை ஹேண்டில் பண்ணுங்க. உங்களுக்கு ஞாபக மறதி சம்பந்தமான பிரச்சனைகள் கூட இருக்கலாங்க. அதனால முக்கியமான காரியங்களை மறந்து விடாமல் இருப்பதற்காக என்னென்ன காரியங்கள் செய்யணுங்கிற ஒரு லிஸ்ட்டை நீங்க ரெடி பண்ணி நீங்க அந்த லிஸ்ட் படி எல்லா காரியத்தையும் முடிக்கிறது ரொம்ப முக்கிய நண்பர்களே. இல்லைன்னா சில முக்கியமான காரியங்களை தவற விடக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க. நல்ல மாற்றங்கள் வியாபாரத்துல கிடைக்கும். உத்தியோக பணியில வேகம் கூடும். உங்க காரியங்களை நீங்க சிறப்பாக செயல்படுத்த நீங்க திட்டமிடல் கண்டிப்பாக அவசியம். அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மகிழ்ச்சியான ஒரு நாள். இன்றைய தினம் நல்ல அனுபவங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாள். இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க. இன்றைய தினத்தை நான் அழகாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் நீங்கள் கிரே கலரை பயன்படுத்தலாங்க. மேலும் நம்பர் 5 அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைகிறது. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது நம்ம தனுசு ராசி அன்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் மூலம் நட்சத்திரத்துல பிறந்த அன்பர்களா இருக்கீங்களோ இன்றைய தினம் எதிர்பாராத செலவுகள் ஏற்படலாங்கிறதுனால நீங்க பட்ஜெட் போட்டு செலவு பண்றது ரொம்ப முக்கியம். அப்பதான் திடீர்னு வர செலவுகளை நீங்க சமாளிக்க முடியும். உங்க சேமிப்பு பணம் தான் உங்களுக்கு அதுக்கு கை கொடுக்குங்க. ஸோ சேமிப்புகள் கொஞ்சம் குறையக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. ஏன்னா அந்த மாதிரி திடீர் செலவுகள் இன்னைக்கு ஏற்படலாம். உங்க வீட்டு மருமகன் அல்லது மருமகள் வழியில அனுசரித்து போங்க. உங்களுக்கு நன்மைகள் உண்டு. பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுங்க. பூராடம் நட்சத்திரத்துல நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்க கருத்துக்களை நீங்க வெளியிடுறதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும். எந்த இடத்துல இருக்கீங்க, யார் யாரெல்லாம் இருக்காங்கிறத அக்கம் பக்கம் பார்த்து பேசணுங்க. ஈவன் ஃபேஸ்புக் சோசியல் மீடியாக்கள் எல்லாத்துலேயுமே கூட நீங்க உங்க கருத்துக்களை ஷேர் பண்ணும்போது ரொம்ப கவனமா இருக்கணும். தேவையில்லாத விஷயங்களை ஷேர் பண்ண வேண்டாம். கவனமாக இன்றைய தினம் உங்க கருத்துக்களை நீங்க இருக்கணும் நண்பர்களே. மேலும் இன்றைய தினம் நீங்க வியாபாரத்தில் நல்ல மாற்றமான சூழலை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. அதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வியாபாரிகளுக்கு சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாள். உத்திராடம் நட்சத்திர நண்பர்களுக்கு நல்ல அனுபவங்கள் கிடைக்குங்க. ஒவ்வொரு அனுபவமும் உங்களுக்கு மிகச்சிறந்த வகையில உங்க எதிர்காலத்துக்கு உறுதுணையாக இருக்கும். வெற்றிகள் பெறுவதற்கு இன்றைய தினம் அலுவலக பணிகளை கொஞ்சம் வேகம் போடுங்க. அதனால உங்க காரியங்களை எளிதில் முடிக்க முடியும். நிறைய சக்தி இன்னைக்கு உங்களுக்கு அதிகரிக்குங்க. அதனால உங்க காரியங்கள் இருக்கக்கூடிய வேகம் அதிகரிக்கும். இறை வழிபாடுகள் ஆன்மீக பணிகளில் ஈடுபாடு ஏற்படக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.